பெரியவாஷனம் சிவனுக்கு நைவேத்தியம் எத்தனையோ இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரே ஒரு நைவேத்தியம் மட்டும் ரொம்ப விசேஷம், திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எதற்காக இந்த திருவாதிரை களி அப்படின்னா இது ஒரு பக்தியின் அடையாளம் தான். முன்பொரு காலத்தில் சிதம்பரத்தில் சேந்தன் அப்படின்னு ஒரு சிவபக்தன் வாழ்ந்து வருகிறார். விறகு வெட்டும் தொழில் செய்யக்கூடிய அவருக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய சிறிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வர்றார். ஏழ்மையில் இருந்தாலும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பிறகுதான் உணவருந்தும் பழக்கம் அவருக்கு இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு சோதனை இருக்குது இல்லைங்க. அந்த சோதனை வருது. ஒரு நாள் பெரும் மழை பெய்கிறது. விறகுகள் மழையில் நனைந்து விற்க முடியாமல் போகிறது. அன்றைய தினம் சேந்தன் வீட்டிற்கு ஒரு சிவனடியார் வருகிறார். அவருக்கு எப்படி உணவளிப்பது அப்படின்னு யோசித்த சேந்தன் கவலை அடைகிறார். ஆனால் அவருடைய மனைவி அழகாக சொல்கிறார், வீட்டில் சிறிது மாவும் வெல்லமும் இருக்கிறது, அதை கொண்டு சிவனடியாருக்கு களி செய்து படைக்கலாம் என்று படைத்து விடுகிறார். அதை சாப்பிட்ட சிவனடியார் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். அன்றைய தினத்திற்கு மறுநாள் திருவாதிரை நாள். அதனால் நடராஜரை தரிசிக்க சேந்தனும் அவர் மனைவியும் சிதம்பரம் சென்றனர். சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானின் வாய்ப்பகுதியில் களி உண்டதற்கான அடையாளமாக சிறிது களி ஒட்டி கொண்டிருந்தது. இதை பார்த்து அவர்கள் அதிசயித்து போயினர். அப்போ தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? சிவனடியாராக அந்த சிவனையே வந்து களி உண்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வழித்தனரா. இதைத்தான் பக்தியின் அடையாளம் சொல்கிறோம். அன்னையிலிருந்து திருவாதிரை அப்படின்னாலே நைவேத்தியமாக களி படைக்கப்படுகிறது. மகாபெரியவா.